கிராமத்து வாழ்க்கையையும் மனித உணர்வுகளையும் திரையில உயிரோட்டமாக காட்டக்கூடிய ஒரு இயக்குனர். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் சினிமாவோட வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு பெயர். ஆம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பற்றி தான். தமிழ் சினிமா அப்படின்னாலே இன்னைக்கு நமக்கு நினைவுக்கு வரது பசுமையான வயல்வெளிகள், காதல், ஃபேமிலி, இயற்கை, மண்ணோட மனம். ஆனா ஒரு காலத்துல இது எல்லாமே திரைப்படங்கள்ல ரொம்ப ரேரா தான் இருந்துச்சு. ஆனா அந்த நிலையை மாற்றி கிராமங்களையே தமிழ் சினிமாவோட நாயகனாக மாற்றியவர் தான் பாரதி ராஜா அவர்கள். 1941ஆம் ஆண்டு தேனி மாவட்டம் அல்லி நகரத்துல பிறந்தார் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய இயற்பெயர் சின்னசாமி. சின்ன வயசுல இருந்தே கலை மீது கொண்ட மிகுந்த ஆர்வம் காரணமா சினிமால எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ற கனவோட சென்னைக்கு வந்தாரு. ஆனா வெற்றி அவருக்கு அவ்வளோ சீக்கிரமா கிடைக்கல. பல வருஷமா வாய்ப்புக்காக காத்திருந்தாரு. பல இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டார். சில நேரங்கள்ல சாப்பிட கூட பணமில்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. ஆனா அவரு தன்னோட கனவை மட்டும் ஒரு பொழுதும் விட்டு கொடுக்கவே இல்லை. 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படம் தான் பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படைப்பு. அந்த படம் தமிழ் சினிமால ஒரு புரட்சியை தான் ஏற்படுத்துச்சு. அதுவரை பெரும்பாலான படங்கள் ஸ்டூடியோக்கள்ல மட்டுமே எடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த நிலையை மாத்தி பாரதி ராஜா நேரடியாக கிராமங்களுக்கு போய் படமாக்குனாரு. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி நடித்த இந்த திரைப்படம் மக்களோட மனதுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த ஒரு படமே பாரதி ராஜா அவர்களை தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனராக உயர்த்தியது. பாரதி ராஜா அவர்களுடைய படங்கள்ல கிராமம் அப்படின்றது ஒரு வெறும் பின்னணி மட்டும் கிடையாது. அதுவும் ஹீரோ ஹீரோயின் மாதிரி ஒரு முக்கிய கதாபாத்திரமாவே இருந்துச்சு. உதாரணமா கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள்னு திரைப்படங்கள் தமிழ் ரசிகர்களோட இதயத்துல இடம் பிடிச்சன. கிராம மக்களோட வாழ்க்கையில காதல், வலி, மகிழ்ச்சி, உணர்வுகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப இயல்பா காட்டினாரு. பாரதி ராஜா அவர்கள் பல புதிய முகங்களை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினாரு. பின்னாளில் பெரிய நட்சத்திரங்களாக உயர்ந்த பல நடிகர்கள் அவரோட படங்கள் மூலமா வாய்ப்பு பெற்றவர்கள் தான் சொல்லலாம். ஒரு திறமைய பார்த்தவுடன் அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய தனி திறமை அவருக்கு இருந்தது. அதனாலதான் அவரை பலரும் கலைஞர்களின் குருன்னு சொல்றாங்க. தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த கூட்டணிகள்ல ஒண்ணுதான் பாரதி ராஜா மற்றும் இளையராஜா அவர்களுடைய கூட்டணி. பாரதி ராஜாவுடைய காட்சிகளுக்கும் இளையராஜாவின் இசைக்கும் இருந்த இணைப்பு ரசிகர்களை மயக்கியதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த படங்கள்ல இருந்த பாடல்களும் மக்களோட மனதுல இன்னைக்கு வரைக்கும் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பாரதி ராஜா அவர்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் திரைப்படங்களை எடுக்கல. சமூகத்துல இருந்த பல பிரச்சனைகளை தைரியமா தன்னோட படங்கள் மூலமா அவரு பேசினாரு. குறிப்பா கருத்தம்மா அப்படின்ற திரைப்படம் பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாம சமூக அக்கறை கொண்ட மனிதராகவும் திகழ்ந்தார் பாரதி ராஜா அவர்கள். தேசிய விருதுகள், மாநில விருதுகள், பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்றாரு. ஆனால் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது எது தெரியுமா? நம் மக்களுடைய அன்பு தான். வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னோட கனவை மட்டும் விடக்கூடாது. வெற்றி உடனே கிடைக்கல அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய்யணும். மண்ணை மறக்காம வேர்களை மதிச்சு வாழணும். இந்த பாடங்களையே பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுக்குது. பாரதி ராஜா என்ற பெயர் ஒரு மனிதரின் பெயர் மட்டும் அல்ல. அது ஒரு பள்ளி, அது ஒரு சினிமா புரட்சி, அது தமிழ் மண்ணின் மண் வாசனை. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவருடைய படங்கள் என்னைக்குமே நம்ம கூட உயிரோட தான் இருக்கும். என் இனிய தமிழ் மக்களே என்ற அவரது குரல் தமிழ் சினிமா இருக்கும் வரை ஒலித்து கொண்டேதான் இருக்கும். நன்றி நண்பர்களே.